குட் மார்னிங் சார். மார்னிங். ஆபரேஷன் சக்சஸ் ஆனதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கொலைக்காரனை கண்டுபிடிச்ச பிறகுதான் ஆபரேஷன் பண்ணிப்பேன்னு சொன்ன மேஜர் இப்போ முன்னாடியே ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? கொலைகாரனை காட்டி கொடுக்க மாட்டாருன்னு அர்த்தம் சார். அவன் என்னையா காட்டி கொடுக்கறது? நானே கண்டுபிடிக்கிறேன். இப்ப கொடுத்தன ஃப்ளவர் பொக்கே, அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் மைக்க வச்சிருக்கேன். அந்த ஆளை யார் யார் பார்க்க வராங்க, என்ன பேசுறாங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும். சார் எல்லாரும் காதுல தான் பூ வைப்பாங்க, நீங்க பூவுலயே காது வச்சிட்டீங்க சார். கில்லாடி சார். வாயா ஸ்பீக்கர் ஆன் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ சாரி டு டிஸ்டர்ப் யூ சார். வாங்க. குட் மார்னிங் சார். ப்ளீஸ். தேங்க்யூ. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம ரெண்டு பேரும் தனியா சந்திச்சு பேசுறது ஆபத்து. ஏன்னா எல்லார் கண்ணும் இப்ப நம்ம மேல பட்டிருக்கு. அதனால நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நீ தனியா காந்தி சிலைக்கு வந்துரு. மத்ததெல்லாம் அங்க ரகசியமா பேசி முடிவு நிக்கிறோம். ஓகே? 5 மணிக்கு அவனை அரெஸ்ட் பண்ணும், 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ் கொடுக்கணும், 7 மணிக்கு எனக்கு ப்ரமோஷன். அடி செருப்பால கழுத போன்ல இப்ப இல்லாம பேசுறது போன வைதி. சார் சார், உங்க முயற்சியில நீங்க வெற்றி அடையணும்னு சொல்லி மேஜர் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னார் சார். 5 மணிக்கு அரெஸ்ட் பண்றோம், 6 மணிக்கு நியூஸ் கொடுக்கறோம், 7 மணிக்கு ப்ரமோஷன். நீங்க 3:30 மணிக்கே முட்டாளாக்கிட்டானே சார். பூமிக்குள்ள மறைச்சு வச்சிருக்க கண்ணிவடியே கண்டுபிடிக்கிறவனா? ஆஃப்டர் ஆல் பூக்குள்ள மறைச்சு வச்சிருக்க மைக்ரோஃபோனை கண்டுபிடிக்க முடியாதா? என்னைய ஒருத்தன் ஏத்து விட்டான். நம்ம பசங்கள்ட்ட சொல்லி 2 தட்டு தட்டுங்கடான்னு சொன்னேன். இவனுக்கு என்னடான்னா கைய கால எடுத்துட்டு வந்து நிக்கிறானுங்க. எல்லாம் நீங்க இருக்க தைரியத்துலதான். டேய் அதை கொடுறா. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இத வச்சுட்டு நல்லபடியா கேஸ முடிச்சு கொடுங்க. எடுத்துங்க. முதல்ல இத புடிங்க. என்ன சார் சொல்றீங்க? பசங்க கைய கால வெட்டி விட்டாங்களே, 7 வருஷம் கிடைக்கும். உள்ள போயிட்டு வந்துட சொல்லுங்க. சிட்டியிலே பெரிய லாயர் நீங்க, நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? உங்களை மாதிரி ரவுடிகளுக்கு நான் வாதாடுறேன்னு தெரிஞ்சா அந்த கொலைகாரனால என் உயிருக்கு ஆபத்து சார். தயவு செஞ்சு கிளம்புங்க, போங்க சார். இருங்க சார், லாயர் வராருல. வாங்க வாங்க, இந்த ரவுடிக்கு ஆஜரா வந்தீங்களா? சத்தமா பேசாத இருப்பியா? இவன் கேஸ்ல நான் ஆஜராக மாட்டேன்னு சொல்லிட்டு போதான் வந்தேன். வேற லாயர் பாத்துக்கல, நான் புள்ள குட்டிக்காரன். சார் நீங்களும் போயிட்டு என்ன யார் சார் காப்பாத்துவா? என்ன தூக்குல போட்டுருவாங்களே. தொங்குல தப்பு செஞ்ச இல்ல, உனக்காக நான் சாவ முடியுமா? போல சார் எத்தனை பேரியா இருக்காங்க? நம்ம ஏரியாவுல உள்ள அத்தனை ரவுடி இங்கதானே சார் இருக்கா? இவனுங்களுக்கெல்லாம் எந்த வக்கீல் ஜாமீன் எடுக்க வர நான் பாத்துறேன். எப்படி சார் வருவா? வந்தா தான் கொன்னு விடுவானே. வெரி குட். இவங்க எல்லாரையும் கோர்ட்ல நிறுத்தி உள்ள தள்ளியா? எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், யார் பேர்ல ரூம் போறோம்? அசோக் மேத்தாமா. யார் அந்த அசோக் மேத்தா? ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேத்தாவோட குசின் பிரதரா? அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு, டெல்லியில இருந்து வர்றாரு. எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு? இந்த காயத்ரி ரேப்பிங் கேஸ்ல அட்டெண்ட் பண்ண வர்றாரு. ஓ அந்த கேஸா? வரட்டும் வரட்டும். வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு, போகும்போது அமரர் ஊரிலாம் போக போறாரு. ஏனா அந்த கேஸ வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான். அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாத்தான் போறான். இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க. அந்த நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான்? டேய் சூச, வரட்டும்டா. அந்த அசோக் மேத்தா வரட்டும், இதே ஹோட்டலையே ஸ்டே பண்ணட்டும். ஏன்னா அவரை கொலை செய்ய போறவனும் இதே ஹோட்டல் தான்டா இருக்கா. நான் தான் சார் அது. எனக்கும் அசோக் மேத்தாவை பிடிக்காது சார். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் தி ஹோட்டல். கோட்டை விடுங்க சார். மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குவியா? பிடித்தம் போக 8,000 தான் சார் தரனுக்கு. ஆனா என் கெஸ்டுக்கு ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் செலவு பண்ணி ரூம் போடுறேன். போடுங்க. இந்த வேலையில வச்சுக்காத. அந்த வேலையில இங்க வச்சுக்காதீங்க. ரூம் தர முடியாதா? முடியாதான். ஏன் இல்ல சார்? அசோக் போங்க சார், அவ்வளவுதான். என்ன வாட்ஸ் தி ப்ராப்ளம் ஹியர்? இல்ல சார், டெல்லியில இருந்து அசோக் மேத்தா வராரு, அவருக்கு இங்க ரூம் போடணும். அசோக் மேத்தாவா? ஆமா. சரி, இங்க எத்தனை ரூம் கேட்கறோம் அத்தனை ரூம் கொடுத்துருங்க. அந்த கக்கூஸ் லீக் ஆகிற ரூம் அவருக்கே போட்டுரு. ஜென்டில்மேன்யா? ஆமா, அவர் ஜென்டில்மேன் தான். இவ்ளோ கோவப்படுறீங்களே, நீங்க யாரு சார்? நானா? இந்த காயத்ரி ரேப் பண்ணி கம்யூனிட்டி இருக்கானே முகில்ங்கிற பையன், அவனை பெத்த தேவைப்பனே நான் தான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். மார்னிங். குட் மார்னிங் மேடம். ஃபூல். ஒரு பொண்ணு கற்பழிச்ச ராஸ்கலுக்கு சப்போர்ட்டா வரா? அவனுக்கு யார் ஹோட்டல்ல ரூம் கொடுத்தது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் பாக்குறதுக்கு தான் கெடுபடியா இருப்பேன். ஆனா சாதாரண எடுபடி தான். நான் ரூம் கொடுக்கல மேடம், மேனேஜர் தான் ரூம் கொடுத்தாரு. எங்க அவரு? மிஸ்டர் அசோக் மேத்தா, நீங்க சென்னைக்கு வந்தா அந்த மிலிட்டரியை நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. யாரா நீ? கிரிமினல்ஸ் ஆன சில லாயர்ஸ் நியாயத்துக்காக கொலை பண்ற ஒரு கொலைகாரன். நீங்க காயத்ரி கேஸ்க்கு சென்னைக்கு வரக்கூடாது. என்ன
மிரட்டுறியா? இப்போ வேண்டுகோள் மீறினா மரண தண்டனை. அழிச்சிடுவேன். இது வரைக்கும் எல்லா லாயரையும் கொலை பண்ணது நீங்களா? I'm sorry, Siddharth. I'm so sorry. அன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு வராததுனால உங்களை ஒரு கோழை நினைச்சிட்டேன். ஆனா உங்களுக்குள்ளே ஒரு கோர்ட்டை வச்சுக்கிட்டு நீதிக்காக போராடிட்டு இருக்கீங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா மாற்றத்துக்கும் காரணம் நீங்க தான். I'm so proud of you, Siddharth. உங்க மனசை புரிஞ்சுக்காம நான் உங்களை ரொம்ப நோக்கடிச்சிட்டேன். I'm so sorry. Sorry, Siddharth. என் மேல கோவமா? I love you, Siddharth. அவர்தான் வக்கீல் அசோக் மேத்தா. ஐயா வணக்கம். எப்படியாவது நீங்க தான் என் பையனை காப்பாத்தணுமையா? சார், உங்க பாதுகாப்புக்காக ஃபுல் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன பாதுகாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க உங்களை பாதுகாத்துங்க. குட் லக். எக்ஸ்கியூஸ் மீ சார், காயத்ரி கற்பழிப்பு கேஸ்ல எந்த வக்கீல் ஆஜரானாலும் யாரோ ஒருத்தன் கொண்டுகிட்டே இருக்கான். நீங்க மட்டும் எப்படி சார் துணிஞ்சு வந்தீங்க? உங்களுக்கு உயிரோட திரும்பி போவோங்கிற நம்பிக்கை இருக்கா சார்? நான் ரோட்ல பேசுற ஆள் இல்ல, கோர்ட்ல பேசுற ஆள். ரிமெம்பர் தட். போங்க. Operator, connect me to the GM room, please. சாரி, லேடிஸ்க்கெல்லாம் தனியா ரூம் தர்றது இல்ல. கப்பிள்ஸ் ஆவந்தா மட்டும் தான் ரூம் கொடுப்போம். நான் MD பேசுறேன். மேடம், நீங்களா? சொல்லுங்க மேடம். ஆசை, போன சித்தார்த் கிட்ட கொடு. அவரு சித்தார்த் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாருமா. திடீர்னு டெல்லியில வந்த லாயர் எங்க இருக்காருன்னு கேட்டாரு. 9th ஃப்ளோர் நான் சொல்லி முடிக்கலாமா, அதுக்குள்ள கபகபான்னு அங்கேயே கிளம்பி போயிட்டாருமா. What? Excuse me, sir. Sir, I'm Siddharth, இந்த ஹோட்டல் ஜெனரல் மேனேஜர். Nice to meet you. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் துணிச்சலா இங்க வந்திருக்குங்க. உண்மையிலே நீங்க ரொம்ப தைரியசாலி சார். என்னை விட நீங்க தைரியசாலி. எப்படி? எனக்கு இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் உங்க ஹோட்டல்ல எனக்கு ரூம் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு தேங்க்யூ வெரி மச். என்னோட இந்த ஸ்டேனால போலீஸ் அது இதுன்னு உங்க டியூட்டிக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். எத்தனை பேர் போலீஸ் வந்தாலும் என்னுடைய டியூட்டியை கரெக்டா பண்ண போறேன். என்னுடைய கவலை எல்லாம் உங்களுடைய சேஃப்டி பத்தி தான். நான் என்னோட நேரில கூட யாரும் நெருங்க முடியாது சார். அது வெளிச்சத்துல இருக்கும்போது, இருட்டுல இருக்கும்போது உங்க நிலையிலே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி எதிரில் இருக்க கொலைகாரன் உங்களுக்கு தெரியும்? சுசை, தப்பா பேசினா மன்னிச்சுங்க சார். idiot. Sorry for that, sir. It's all right. Va, meet my wife. Shweta. அண்ணே, Sister. அந்த ட்ரெயின்ல கொலைகாரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆத்துல குதிச்சேன். கண் திறந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். தமிழ்நாட்டுக்கு டூர் வந்த ராம்சிங் என்ற பெரியவர் தான் என்ன காப்பாத்தினாரு. நான் நம்ம ஊருக்கு வந்து உன்னை பத்தி விசாரிச்சேன்.
நீ எங்க இருக்கன்னு யாருக்குமே சரியா தெரியல. அனாதையா நின்னுட்டு இருந்த என்ன அந்த பெரியார் தான் தன்னோட மகளா நினைச்சு வளர்த்தாரு. அவரோட ரிலேஷன் தான் அசோக் மெஹ்தா. எங்க 2 பேருக்கும் அந்த பெரியவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. நம்ம விஷயம் எல்லாமே என் வீட்டுக்காருக்கும் தெரியும்னே. அவர் என்ன எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்காரு தெரியுமா? வாழ்க்கையில மறுபடியும் உன்னை பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.